everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.4ல நம்ம third question பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 3 mark இல்லனா ஒரு 5 mark question. ஓகேவா? So question என்ன சொல்லிருக்காங்கன்றத first பாப்போமா? Represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 and 5, 4. Through this நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? An arrow diagram, a table form, a graph. இது மூணையும் நம்ம find out பண்ணணும். நான் first என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா என்னோட given எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு ஏரோ டயக்ராம் டிரா பண்றதுக்கு நமக்கு செட் ஏ செட் பி என்னன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்னோட ஆர்டர் பேர்ஸ்லாம் என்ன? இது 5 தான் என்னோட ஆர்டர் பேர்ஸ். இதை நீங்க வந்து எழுதிக்கோங்க வேணும்னா. தென் நான் எனக்கு இங்க என்ன தெரியணும் அப்படின்னா எனக்கு டொமைன், ஓகேவா? என்னோட செட்டியல் என்னெல்லாம் இருக்கும்னு என்னோட டொமைன் இருக்கும். ஸோ என்னோட டொமைன் இப்ப வந்துட்டு சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஏரோ டயக்ராம் மூலியமா ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆர்டர் பேர் கொடுத்து நம்ம ஏரோ டயக்ராம் வந்துட்டு வரையறதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டொமைன் அண்ட் கோடொமைன் தான் நமக்கு வேணும். ஸோ டொமைன் அண்ட் கோடொமைன்னா என்னன்னு நான் சொல்றேன். ஸோ டொமைன் அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தான். ஸோ 1, 2, 3, 4, 5 இதுதான் என்னோட டொமைன். கோடொமைன் அப்படிங்கும்போது 2, 2, 2, 3, 4 நீங்க சொல்லுவீங்க இதுதானே கோடொமைன், அப்ப ரேஞ்சும் அதுதானே அப்படின்னா கிடையாது. இந்த ரெண்டுமே நீங்க பார்க்கும்போது காமனா இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ காமனா இருக்கிறது என்னன்னு பாருங்களேன். 2, 3, 4 இதுதான் காமனா இருக்கும். 2, 3, 4 இதுதான் என்னோட கோடொமைன். நான் ரெப்ரசென்ட் பண்ற பாருங்க. இங்கேயும் எனக்கு 2, 3, 4 இருக்கு டொமைன்லயும், ரேஞ்ச்லயும் எனக்கு 2, 3, 4 இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் என்னோட கோடொமைன். இந்த ரெண்டை வச்சுதான் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏரோ டயக்ராம் வந்து பிளாட் பண்ணுவேன். ஸோ ஏரோ டயக்ராம் என்னன்னு பாக்கலாமா? ஏரோ டயக்ராம்ல என்னோட டொமைன் என்னெல்லாம் எழுதிட்டேன். 1, 2, 3, 4, 5 எனக்கு ரேஞ்ச்ல என்னெல்லாம் வரப்போகுது. இது ஆக்சுவலா கோடொமைன் தான், பட் நம்மளுக்கு ஃபைனலா பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம ரேஞ்சுன்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் 2, 3, 4 எழுதிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளாட் பண்ண போறேன். அப்போ என்னோட ஃபங்க்ஷன் பாத்துக்கிறேன் 1, 2. ஸோ 1, 2 இருக்கு. தென் 2, 2 பிளாட் பண்ணிட்டேன். 2, 2, 2, 2. நெக்ஸ்ட் வந்துட்டு 3, 2. நெக்ஸ்ட் வந்துட்டு 4, 3. தென் 5, 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம நாளையுமே இங்க வந்துட்டு 5மே 4 கிடையாது 5மே நம்ம இங்க பிளாட் பண்ணிட்டோமா? சோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்துட்டு நம்ம இங்க ரிலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சோ நம்ம டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, சோ என்னோட எக்ஸ் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கணும். ஓகேவா? என்னோட எக்ஸ் வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் என்னோட எக்ஸ் வேல்யூஸா இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூஸ் என்ன? 1, 2, 3, 4, 5 இதுல நமக்கு கிடைக்க போற f of x இல்லைன்னா b இதுதான் என்னோட ஆன்சர் இல்லையா? f of xனும் எழுதலாம், இல்லைன்னா சாரி f of x வேணாம், நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா கூட f of xன்னு சொல்லலாம். இங்க வந்து இது என்னோட x அப்படிங்கும் போது இதை வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது என்னோட b. நீங்க எப்படி வேணா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணி பாக்குறீங்கன்னா அதுலயும் பாத்துக்கோங்க. இதுல நான் ஜஸ்ட் இங்க b ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்க எனக்கு 1க்கு என்ன கிடைச்சது? 2, 2க்கும் 2 தான், 3க்கும் 2, 4க்கு 3 and 5க்கு வந்துட்டு 4. சோ இதை நான் எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளாட் பண்ணணும்? கிராஃப் பிளாட் பண்ணணும். இது என்னோட தேர்ட் சப்டிவிஷன் இல்லையா? சோ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 1, 2 1 எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 எடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது. சோ இப்ப நான் என்ன பண்றேன்? பிளாட் பண்றேன். 1, 2ங்கும் போது இங்கிருந்து 1 இங்கிருந்து 2. சோ இது வந்துட்டு 1, 2 ஓகேவா? நெக்ஸ்ட் 2, 2 2, 2 நான் வந்து லாஸ்டா எழுதிக்கிறேன், இல்லைன்னா நான் இங்க எழுதிக்கிறேன். 1, 2 இது. நெக்ஸ்ட் 2, 2 எனக்கு இங்க வரும் இல்லையா? இது வந்துட்டு எனக்கு 2, 2. நெக்ஸ்ட் 3, 2 3 இங்கிருந்து 2 பாயிண்ட் ரிலேட் ஆகிற இடம் தான் இது. அப்போ இதுதான் என்னோட 3, 2. நெக்ஸ்ட் வந்துட்டு 4, 3 இங்கிருந்து 4 இங்கிருந்து 3னா இதுதான் என்னோட பாயிண்ட். அப்போ இது வந்துட்டு 4, 3. நெக்ஸ்ட் 5, 4 இங்கிருந்து 5 எடுத்துக்கிறோம், இங்கிருந்து 4. அப்போ இதுதான் என்னோட பாயிண்ட் 5, 4. இப்ப நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாமா? சோ எனக்கு இங்கிருந்து இங்க கனெக்ட் ஆகும், தென் எனக்கு இங்கிருந்து இங்கேயும் கனெக்ட் ஆகும். சோ இதுதான் என்னோட கிராஃப்.
சோ நம்ம கேட்டதை மூணையும் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம குவிக் சம்மரியில பார்க்கலாம். கொஸ்டின் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அது ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃப் வந்து நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் எனக்கு ஆர்டர் பேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு டொமைன் அண்ட் கோடொமைன் வச்சுதான் நான் ஏரோ டயக்ராம் வந்துட்டு பிளாட் பண்ணுவேன். ஓகேவா? சோ டொமைன் எடுத்துக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்னோட டொமைன் 1 2 3 4 5 இதுதான் என்னோட டொமைன். கோடொமைன்னா என்னன்னா ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்க 2 3 4 காமனா இருக்கு. 2 3 4 இருக்கா? அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுலயும் பாருங்களேன் 2 3 4 இருக்கு. சோ டொமைன் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுல காமன் தான் எடுத்துப்பேன். அப்ப 2 3 4 தான் என்னோட கோடொமைன். சோ இதை வச்சு என்னோட ஏரோ டயக்ராம் வந்து நான் பிளாட் பண்ண போறேன். சோ இது எல்லாமே என்னோட டொமைன், இது ஃபுல்லா என்னோட கோடொமைன். நான் ஏன் இங்க ரேஞ்சுன்னு எடுத்திருக்கேன்? ஃபைனலா அதை நம்ம ரேஞ்சுன்னு தான் சொல்லுவோம் ஆஃப்டர் பிளாட்டிங் இல்லையா? சோ அதனாலதான் அதை ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். சோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது 1 2 2 2 3 2 4 3 அண்ட் 5 4. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிலேட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்ல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம ஏன்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு இங்க என்னோட எக்ஸ் எல்லாம் என்ன, என்னோட இந்த எலிமெண்ட்ஸ்லாம் தான் எழுதிப்பேன். அப்போ 1 2 3 4 5 அதுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்ஸ் எனக்கு என்ன? நான் பீனும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், நீங்க வேற எப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்க நோட்ஸை செக் பண்ணிக்கோங்க. அப்ப வந்துட்டு நான் எனக்கு கிடைச்சது 1க்கு 2 2க்கு 2 3க்கு 2 4க்கு 3 அண்ட் 5க்கு 4. ஓகேவா? சோ டேபிள் ஃபார்மே நம்ம இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணுவோமா? இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், என்னோட ஒய் ஆக்சிஸ் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 1 2 இது 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு? 2 2 இது 2 இங்கிருந்து 2 இதுதான் 2 2 தென் 3 2 இங்கிருந்து 3 இங்க 2 3 2 கிடைச்சிருச்சா? தென் 4 3 இங்கிருந்து 4 y ஆக்சிஸ்ல இருந்து 3 இது என்னோட 4 3 பாயிண்ட். 5 4ங்கும் போது 5 4. சோ எனக்கு இங்க எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணிட்டேன்னா இப்ப எல்லா லைன்ஸும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோட கிராஃப். சோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டொமைன் அண்ட் கோடொமைன் கண்டுபிடிச்சு நம்மளோட ஏரோ டயக்ராம் அண்ட் டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃபை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.